சனி பகவான் லாபத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் அமர்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது. மீண்டும் 30 வருடங்களுக்கு சனி பகவான் இந்த இடத்திற்கு வரப்போவதில்லை. எனவே இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷப ராசி. ராசி கட்டத்தில் 2வது வீடு ரிஷபமாகும். நிலத்தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஸ்திரமான ராசி உங்கள் ராசி. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். ஒரே இடத்தில் நிலைத்து நின்று தன்னை நிரூபிக்கும் ராசி உங்கள் ராசி. ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பொறுப்புணர்வு அதிகம் உள்ளவர்கள். நிலையான குடும்ப அமைப்பை உருவாக்குகிறார்கள். ரிஷபம் ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்கள் பாரம்பரிய குடும்பத்திலும் வசதி படைத்த குடும்பத்திலும் பிறக்கின்றனர் அல்லது அவர் வாழ்நாளில் அக்குடும்பத்தை அந்த நிலைக்கு உயர்த்துகின்றனர். தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர்கள், தாயாலும் அதிகம் நேசிக்கப்படுபவர்கள், அளப்பரிய சிந்தனை ஆற்றலையும் அழகான உள்ளுணர்வுகளையும் கூடியவர்கள், அனைவரிடத்திலும் பாசமும் நேசமும் மிகுதியாக கொண்டவர்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பயிற்சியானது 6/3/2026 முதல் 24/4/2028 வரை உள்ளது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 11ஆம் இடம் மீன ராசியாகும். இதில் உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானின் சுய நட்சத்திரமாகும். ரேவதி நட்சத்திரம் சனி பகவானின் நட்பு கிரகமான புதன் பகவானின் நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு மேலும் சிறப்புகளை ஏற்படுத்துவார். நீங்கள் இனி மிகுந்த சுறுசுறுப்பாக இருக்க போகிறீர்கள். வேலை மற்றும் தொழிலில் ஏற்படுகின்ற லாபம் உங்களை மேலும் சுறுசுறுப்பாக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் இப்பொழுது வெற்றியை காண்பீர்கள். உங்கள் தனித்திறமைகள் பளிச்சிடும். திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும். வருகின்ற வாழ்க்கை துணையின் மூலம் அதிர்ஷ்டமும் லாபமும் ஏற்படும். திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழிலில் நீண்ட நாட்களாக லாபம் தராத பொருட்கள் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்பனையாகி லாபம் கொடுக்கும். உங்களின் மூத்த சகோதரர்களால் இந்த காலத்தில் ஆதாயம் ஏற்படும். விவசாயிகள் இந்த ஆண்டில் ஆச்சரியமூட்டும் வகையில் லாபம் காண்பார்கள்.